தம்பி விஜய் அவர்கள் வருகையை பற்றி 15 ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள். மொழி குறித்தோ, இனம் குறித்தோ, இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ, இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்னும் இல்லை. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் அவருக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. இஸ்லாமிய மக்களின் உரிமை, சரியத்து, வக்பு வாரிய சட்டம், முத்தலாக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆகச் சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராக தான் இந்த சீமான். நீங்க புரிஞ்சுக்கணும். கருணாநிதி, ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து 220 வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை. எல்லாத்தையும் விட்டு என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள் அவர்களின் எதிர்கால பாதுகாப்ப நல்வாழ்வு என்று நின்று ₹1 வாக்குக்கு காசு கொடுக்காமல் இந்த சாதி சீமானை ஆதரித்தது, இந்த மதம் இவனை ஆதரித்தது, இந்த முதலாளி இவனுக்கு நிதி கொடுத்தான் என்று அது பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான், மறுபடியும் பெரியார், மறுபடியும் அண்ணா, மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா, அதிமுகவின் தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர். 2 பேரையும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்ப நீ தான் திரும்பணும். திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே, தமிழர்கள் அல்லாதவர், தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது. கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன். உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லை நம்ம பேசுறோமா, சண்டை போடுறோமா? பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்க வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டாங்க. அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு. எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கேடா? தேட்டர்ல முதல் காட்சி கத்தோம்ல அதே தான். அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா, உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி. எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதுதான் கொள்கை. திமுக அரசியல் எதிரி. எந்தெந்த அரசியலில் முரண்படுற? அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல, அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல. அதானது தம்பி. முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம், முதலமைச்சராகி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு, லட்சியம். ஆகச் சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன். இது என்ன என் லட்சியம். உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன்.